எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு டிரைவர் ஒரு நாளைக்கு 35 தினார் சம்பளம் சம்பாதிக்கிறாரு. வேற லெவலில். எப்படி பார்ப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். வேற லெவல் நீ அப்படின்ற மாதிரி ஒரு டிரைவர் இப்போ எனக்கு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தாரு சூப்பராக. சரி, அதை விடுங்க. என்ன சட்டம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு கடுப்படியாக இருக்குது. அதுக்கப்புறம் பழைய குருடி மறுபடியும் கதவை திரடி அப்படின்ற மாதிரி அதே நிலைமைக்கே மாறிடுது. ஜாபர் ஹாஸ்பிட்டலில் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எல்லா வாகனங்களும் தூக்குறாங்க, லைனில் நிற்க முடியாது, வண்டிகளுக்கு பின்னால் நிற்க முடியாது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அந்த கெடுபொடி அந்த அந்த ஒரு வாரத்துக்குள்ளே, அதாவது அந்த தொடர் 1 2 3 4 நாள் அந்த நாட்களுக்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தா அதே மாதிரியே சைடு ஓரத்தில் வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க, வண்டிகளுக்கு பின்னால் வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. சர்வசாதாரணமாக மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிடுச்சு. அதுக்குள்ளே இப்போ ஒருத்தரை சந்தித்தேன். ஒரு இந்திக்காரர் ஒரு பழைய வண்டி ஒன்று வச்சுருக்கிறாரு. வந்து பேசிக்கிட்டு நின்னாரா, ஒரு குவைத்தி வந்தார். வந்துட்டு போயிட்டு 2 பேசிக்கிட்டாங்க, வண்டியை நிப்பாட்டினார், பேசிக்கிட்டாங்க. டக்குன்னு அவர் பர்ஸில் இருந்து எடுத்து 1 தினார் காசு கொடுத்தாரு. உடனே இவர் வந்து வண்டியை அந்த குவைத்தி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த குவைத்தியை வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வர சொன்னார். இப்படி போயிட்டு வர சொன்னார், சைகை காட்டினார். குவைத்தி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இவர் தினாரை வாங்கி பக்கெட்டில் வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா நோட்டமிட்டுக்கிட்டே இருக்கிறேன். பைப்புள் அப்படியோ போகுது. அந்த குவைத்தி அப்படியோ வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி இங்கே வரும்போது சரியாக அந்த குவைத்தியோடைய எல்லா வண்டியும் பாஸ் ஆகுது. அந்த குவைத்தியோடைய வண்டி வரும்போது உடனே இப்படி கையை காட்டிட்டு இந்த ஆள் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாரு. குவைத்தி வந்து வண்டியை போட்டான். நான் சும்மா அந்த நக்கலுக்கு மாதிரி சும்மா கிண்டலுக்கு மாதிரி ஷரே தப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஏவல்லா சுனுசாவே லாசும் சேதே மாக்கு கயர் அப்படின்னு போகிறாரு. ஆமாம், வாங்கிட்டேன், என்ன பண்ணுறது, இதுதான் பண்ண முடியும், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அந்த குவைத்தி வந்து சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. மறுபடியும் பார்க்குறேன், இந்த பைப்பில் சுற்றுது பார்க்கிங்கில். எங்கேயாவது பார்க்கிங் கேப் கிடைக்கும்போது டக்குன்னு உள்ளே சொருகிடுது. அதே டீலிங்காக பண்ணுது. இப்போது நான் வந்து சும்மா போனேன், போய் பேச்சு கொடுத்தேன். கேட்கும்போது ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 தினார்லேருந்து ஒரு 15 தினார் வரைக்கும். சில மாமாக்கள் வந்து உடனே 5 தினாரை காட்டுவாங்களாம். 5 தினார் கூட கொடுத்துருக்காங்களாம் பார்க்கினுக்கு. பாருங்கள், 5 தினாரை கொடுத்து பார்க்கினை வாங்கிட்டு போயிடுவாங்களாம். இந்த மனுஷன் சில டைமில் நான் ஒரு நாள் 25 தினார் 30 தினார் வரைக்கும் சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்றாரு. நோகாமல் நொங்கு பிடுங்குற வேலை. எங்கேயும் போகிறல்ல, இந்த பிஸியஸ்ட் பார்க்கிங் பிளேஸுகளில் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு சுற்றுறது. எங்கே பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்குதோ டக்குன்னு கொண்டு போய் உள்ளே சொருகிறது. யாராவது பார்க்கிங் ஒன்று கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு தட்டு மாறிக்கிட்டு தெரிகிறவங்களுக்கு பார்க்கிங் வேணுமா, நம்மள்கிட்ட இருக்குது, காசு கொடுக்குறியா அப்படின்னு காசை வாங்கிட்டு பார்க்கிங்கை விற்கிறது. வேறு லெவலில் உட்காந்து யோசிப்பாங்களோ, வேறு லெவலில் டீல் பண்ணுறானுங்கப்பா. இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்திருக்குது. எனக்கு நிறைய டிரைவர்களுக்கு நடந்திருக்கும். பார்க்கினை தாரியா அப்படின்னு சிலர் கேட்பாங்க. நானும் சில நேரங்களில் பார்த்துட்டு நார்மல் பார்க்கிங்கில் இருந்தால் சரி, நாம் டிரைவர் தானே, பரவாயில்ல, வண்டி எடுத்து போட்டுட்டு வெளியில் நிற்போம், வண்டிக்கு பின்னால் போடுவோம், முன்னாடி ஏதாவது வண்டிக்கு வந்து அப்புறம் பார்த்து மூவ் பண்ணிக்கலாம், சரி அவசரத்துக்கு தேடுறாங்க தாண்டி குவைத்திங்களுக்கு காசெல்லாம் வாங்குறது இல்லை, அப்படியே கொடுத்து விட்டுறது. சிலர் வந்து ஒரு தடவை ஒரு குவைத்தி வந்து 1 தினார் என்னுடைய அந்த வைப்பரில் சொருகி வச்சுட்டு போனார் வேணான்னு சொல்லும்போது. அப்போ சிலர் வந்து அப்படி செய்வாங்க. ஆனால் இதையே பயபுல தொழிலாக பார்க்குது. ஆனால் இப்போது வண்டிகளுக்கு பின்னாலே நிறுத்த முடியாது, சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த ரொட்டைனாக சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும், வண்டிகளுக்கு பின்னால் கூட நிறுத்த முடியாது. அதுதான் பிரச்சனை. ஆனால் இப்போது ஒரு நாள் 2 நாள் சும்மா கடுப்படியாக ஹூன்னு நின்னாங்க. அதுக்கப்புறம் ஒன்றையும் காணும், எல்லாம். நானும் இன்றைக்கி எக்ஸைட்டடாக வந்தேன் சில இடங்களில். இன்றைக்கி பார்க்கிங்கெல்லாம் சும்மா அப்படியே நீட் அண்ட் க்ளீனாக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா
மறுபடியும் அதே நிலைமை தான். அந்த வீடியோ எடுத்துருக்கிறேன், அதை கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். மக்களே அதே மாதிரி பர்சனலாக கேட்குற ஒரு ஒப்பீனியன் இது டிரைவர்கள்ட்ட. நீங்கள் பாருங்கள், போலீஸ் வண்டியை நிறுத்தி வச்சு தவ்வார்களில் ஷுவைக்கில் 6ஆம் நம்பர் ரோட்டு மிஷரஃப் பயான் பாலம், அந்த நீல கலர் பாலம் இருக்கு இல்லையா, சபாசாலி மிஷரஃப் பாலம், அது கீழே உள்ள தவ்வார் சில இடங்களில் பாருங்கள் டிராஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. முன்னாடி போலீஸ் வண்டியும் இல்லை, யாருமே இல்லை, சாதாரணமாக எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு போகிற மாதிரி விட்டாலே நார்மலாக வண்டிங்க ரொட்டைனாக போயிட்டே இருக்கும். சில நேரங்களில் டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அப்படியே பிளாக் பண்ணி தவ்வாரில் பாதியை மறித்து வண்டியை போட்டு பாதி அனுப்புறது, பாதியை நிறுத்துறது, பாதியை அனுப்புறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க பாருங்கள். ஒட்டுமொத்த ரோடுமே ஸ்தம்பிதமாகி நிற்கும், அப்படியே டிராஃபிக் ஆகி நிற்கும். என்னுடைய பாபாவை நான் இப்போ வரும்போது கூட பாபா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு வந்தார், பாரு ரோடெல்லாம் ஃப்ரீயாக இருக்குல்ல, இந்த தவ்வாறு ஃப்ரீயாக இருக்குல்ல, 303 நம்பர் ரோட்டில் வந்து நாங்கள் தவ்வாருக்கு இறங்கி 6ஆம் நம்பருக்கு ஏறினோம், அப்போ ஃப்ரீயாக இருக்குல்ல, நிச்சயமாக டிராஃபிக் போலீஸ் இருக்காது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அப்படியே வந்து பார்த்தா உண்மைக்குமே டிராஃபிக் போலீஸ் இல்லை. ஆனால் அதே டிராஃபிக் போலீஸ் அந்த இடத்துல நின்று வாகனத்துக்களை இந்த பக்கம் நிறுத்தி வச்சு அந்த பக்கம் அனுப்புறது, அந்த பக்கம் நிறுத்தி வச்சு இந்த பக்கம் அனுப்புறது, அந்த மாதிரி டிராஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த நிறுத்தி வச்சு அவங்க செய்கிற சேட்டை இருக்கு இல்லையா, தாங்க முடியாத அளப்பறை. கடைசியில் ஒரு வாகனமும் போகாது, இங்கேயும் க்ரௌடாகும் அங்கேயும் க்ரௌடாகும், மொத்தமாக டிராஃபிக் ஆகி நிற்கும். இதே அவங்க சும்மா விட்டுட்டாங்கனாலே, அவங்க அதை கவனிக்காமல் விட்டுட்டாங்கனாலே சாதாரணமாக போகிற வண்டிங்க அவங்க இஷ்டத்துக்கு உள்ள சொருகி எப்படியாவது போய் ரொட்டைனாக ஓடிக்கிட்டே இருக்கும் வண்டிங்க. இது ஒரு பக்கம் நிறுத்தி ஒரு பக்கம் அனுப்பி ஒரு பக்கம் நிறுத்தி ஒரு பக்கம் அனுப்பும்போது தவ்வாரல்ல அந்த பக்கம் ரொட்டைன் பண்ணிட்டு திருப்பி யூட்டர்ன் அடிக்க வரவங்களும் அப்படியே நிற்பாங்க. அப்படியே கடைசியில் பின்னாடியே வந்து மொத்த தவ்வாரம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடும். கடைசியில் இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது, எல்லாமே தலையே குழம்பி போயிடும். இந்த மாதிரி நிறைய இடங்களில் நான் வியூகிச்சது ஒன்று, அது கணிச்சது ஒன்று. எத்தனை டிரைவர்கள் இதை அவதானிச்சிருக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாபர் ஹாஸ்பிட்டலுடைய நிலைமை கடைசியில் வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். மறுபடியும் அதே மாதிரியே வண்டிகள்லாம் அங்கங்கே நிற்க ஆரம்பிச்சிருச்சு. சட்டம் வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு ஒரு போர்டு போட்டாங்க. لا تستغرب اذا انت كنت طالع من مكان وكنت صافط فيه ممنوع الوقوف ولقيت سيارتك فوق الونش. اي نعم، هذه الاداره العامه للمرور البارح اصدرت تعميم داخلي في تغليظ بعض المخالفات المروريه، 4 مخالفات ومنها ممنوع الوقوف. راح يكون حجز المركبه لمده شهرين، مو يوم ولا يومين اخوان، ديروا بالكم شهرين تنحجز المركبه. نبهوا السواويق، نبهوا الخوات، نبهوا الاخوان يروحون الجامعه او حتى مثلا يتساهل بالامر هذا، الامر ما هو سهل، غير انك راح تدفع المخالفه راح تنحجز سيارتك لمده شهرين، الامر ما هو سهل. اخواننا اللي رايحين معرض العطور ديروا بالكم، مو تردوا انتم عطورك مشي، فاصفطوا عدل، لا تصفطون ممنوع الوقوف تفاديا لهذه المخالفه. شارك الفيديو على حق ربعك واحبابك اذا شفت منه فائده.